Hello everyone, welcome to Bangalore Home YouTube channel. இன்னைக்கு என்ன ரெசிபின்னா ஸ்வீட் பொட்டேட்டோ டிக்கி. ஸ்வீட் பொட்டேட்டோ டிக்கி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி செய்யறதுக்கு. ரொம்ப சிம்பிள், நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக அதை செஞ்சிடலாம். இதை நம்ம இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ. நான் ஒரு 2 ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ. அதை இந்த மாதிரி 4 துண்டாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சம் முழுகிற அளவு தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்த ஸ்வீட் பொட்டேட்டோவோட தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எல்லாம் மேஷ் பண்ணிவிட்டு இதோட நம்ம ஒரு சில இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோன்றதை பார்க்கலாம். சாப்டு ஆனியன் 2, 4 சாப்டு க்ரீன் சில்லி, 1/2 டீஸ்பூன் garlic and ginger powder, gram flour 1 tablespoon, corn flour 1 tablespoon, rice flour 1 tablespoon, chili powder and garam masala 1/2 teaspoon, amchur powder 1/2 teaspoon, chaat masala 1/2 teaspoon, turmeric powder 1/2 teaspoon, ஜீரா பவுடர் 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மேத்தி லீவ்ஸ் நல்லா கையில் க்ரஷ் பண்ணி இதில் போட்டுக்கலாம். மேத்தி லீவ்ஸ்க்கு பதிலாக நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸும் சேர்த்துக்கலாம். அது ஒரு கைப்பிடி அளவு கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க. சால்ட் தேவையான அளவு போட்டு இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மிக்சரில் நம்ம தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிற வாட்டரே இதுக்கு சரியாயிடும். நம்ம இதில் நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும் போது எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மிக்சர் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போது இந்த மாதிரி சைஸில் எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். எல்லாம் குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துருக்கிறேன். இப்போது இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு ஆயில் விட்டுட்டு இதில் 1 by 1 இந்த ஆயிலில் சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு 1 minute அப்படியே விட்டுடுங்க. அடிபாகம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் நம்ம கோல்டன் ப்ரௌன் வர வரலும் பொரிச்சு எடுத்தோம்னா நம்ம ஆலு டிக்கி ரெடி ஆகிடும். இப்போ நான் இதெல்லாம் ஆயிலில் போட்டு 1 minute அப்படியே விட்டுட்டேன். இப்போ அடிபாகம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் 1 minute அப்படியே விட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த டிக்கி 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறி நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஆயிலேருந்து எடுத்துடலாம். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ டிக்கி மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை வெறுமனே இப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் சர்வ் பண்ணும் போது இது கூட டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ கெட்சப்
இல்லைன்னா செஸ்வான் சாஸ், க்ரீன் சட்னி இந்த மாதிரியெல்லாம் சட்னிஸ் சாஸஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப் டு டேட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.